ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி, ரொம்ப நாளாக நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட சேனலில் மீண்டும் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹேண்ட் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் வந்து நம்ம எப்படி வந்து அடினியம்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஃபாதர் பிளான்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது இது வந்து பிளான்ட் ஏ, இது வந்து பிளான்ட் பி. ஓகேங்களா? ஸோ பிளான்ட் ஏ வந்து வயலட் கலர், பிளான்ட் பி வந்து ஒயிட் மிக்ஸ்டு வித் பிங்க் கலர். நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளான்ட் ஏ உடைய பாலன்ஸ் எடுத்து பிளான்ட் பிக்குள்ளே வைக்க போகிறேன். பிளான்ட் பியோட பாலன் எடுத்து பிளான்ட் ஏக்குள்ளே வைக்க போகிறேன். அதாவது முதல் செடியோடைய உள்ளே இருக்கிற அந்த மகரந்தத்தை வந்து ரெண்டாவதுல இருக்கிறதையோடது முதல்லையும் வந்து வைக்க போகிறேன். அதுதான் வந்து கிராஸ் பாலினேஷன். அதில் ரிசல்ட் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பேஸ்ட் வீடியோ தான் கண்டிப்பாக நான் வந்து சீட் பாட் ஃபார்ம் ஆகும்போது நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பூவை வந்து சைட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஆந்தர்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ஆந்தருக்கு பின்னாடி தான் வந்து அந்த ஆந்தரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து பாலன்ஸ் வரும். அதை நம்ம வந்து ஸ்டிக்மாவில் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த அடீனியமை கட் பண்ணும்போது கரெக்டாக கவனிங்க. அடீனியமோட இந்த பூவை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அதை ஒரு இடத்துலேருந்து அதோடைய அந்த விளிம்பு, அந்த எண்டு போர்ஷன், அந்த காம்பு இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் தான் அதை கட் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி 2-3 கயிறு வந்து நடுவுலேருந்து வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த கயிறை நம்ம வந்து, அதாவது அந்த நூல் மாதிரி வந்த பகுதியை நம்ம ஓப்பன் அப் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பாலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் முதல்ல நல்லா வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த பூவை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். எண்டு வரைக்கும் நான் இந்த சிசரை வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம ரொம்ப ஃபுல்லாக வந்து கட் பண்ணி அந்த பூவை வந்து ஃபுல்லாக வீணடிக்கக்கூடாது. கொஞ்சம் அதை எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு கட் பண்ணி ஓப்பன் அப் பண்ணிக்கணும். ஸோ இதில் சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 3 நூல் மாதிரி வர பகுதிகள் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நம்ம பிரிக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து தான் வந்து பாலன்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ இந்த 2வது பூவையும் நான் பறித்து காமிக்கிறேன், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது அந்த மாதிரி மெதுவாக அதை வந்து ஒரு சைட்லேருந்து கட் பண்ணணும். நீங்கள் வீடியோவை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து இந்த கிராஸ் பாலினேஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு, பிக்னர்ஸ்க்கு வந்து இது ஒரு வீடியோ. நானுமே வந்து இது ஒரு டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது செகண்ட் டைம் நான் இப்போ திருப்பி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பாருங்கள், இதை எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணும்போது நம்மளுக்கு இதுலேயுமே வந்து உங்களால் அந்த நடுவுலேருந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் நூல் வருது தெரியுதுங்களா? அந்த நூலை வந்து நம்ம பிரிக்கும் போது உள்ளே வந்து போலன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த முதல் பூலேருந்து வந்து போலனை எடுத்துகிட்டு இந்த 2வது பூலேருந்து முதல் பூலேருந்து முதல்ல போலன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் அதை வந்து என்னோடய கட்டவிரலில் நான் வச்சு காட்டுறேன். அந்த போலனை பாருங்கள். நான் அந்த போலனை எப்படி பிரிக்கிறேன்றதை இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் இதை வந்து இப்படி மெதுவாக அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த நூல் மாதிரி பகுதி இருக்குது இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வசதியாக இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். எண்டு வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாவே நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த பாலன்ஸ் வந்து எடுத்து நான் காமிக்கிறேன். அந்த பாலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டேன், டீப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பாலன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த பாலனை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாலன் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சேர்ந்துருக்கு இல்லையா, அதை பிரித்து விடணும். மெதுவாக லைட்டாக அதை பிரிக்கணும். காற்று ரொம்ப ஓவராக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மெதுவாக பிரிக்கணும். எனக்கு அந்த போலன் வந்து உள்ளேது கிடச்சிருச்சு. அதை நான் என்னுடைய கட்டவிரலில் நெயிலில் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? வெள்ளையாக ஒரு சின்னதாக பார்ட்டிக்கிள் தெரியுதுங்களா? அதுதான் வந்து போலன்ஸ், அந்த மகரந்தம், அந்த பூக்குள்ளே இருக்கக்கூடிய போலன்னு. அதை நம்ம பிரிக்கும் போது அதுக்கு பின்னாடி வந்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக வந்து ஒரு பச்சை கலரில், எல்லோ கலரில் ரவுண்டு, கீழே பச்சை கலரில் காம்பு மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி அது பேர் தான் ஸ்டிக்மா. ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போலனை எடுத்துட்டு
அடுத்த பூவோடைய ஸ்டிக்மா வரைக்கும் போயிட்டு அந்த ஸ்டிக்மாவில் இதை வந்து எடுத்து வச்சு தேய்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த போலனை இதுலேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த போலன் இது எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். நான் வந்து செயற்கை முறையில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் செயற்கையில் தான் நிறையா வந்து புதுசாக கலர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதனால் நம்மளும் ஒரு ட்ரை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஆவலாக எடுத்து நான் பண்ணுறது தான் இந்த பாலினேஷன் ப்ராசஸ்ஸு. இன்னொரு விஷயம், ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாலினேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த செடிக்கு வந்து நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு நீங்கள் அங்கே வந்து ஒரு நிழல் பகுதியில் தான் வைக்கணும். டைரெக்டாக சன்லைட் வந்து படாத பகுதியில் தான் வைக்கணும். இந்த 2 திங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பாலினேஷன் முடிஞ்ச உடனே அந்த பூவை வந்து சுற்றி ஒரு டேப்பாலேயோ இல்லை வந்து ஒரு டூத்பிக்காலேயோ சொருகி விட்டுறணும். அதாவது அந்த நீங்கள் பாலினேஷன் பண்ண பகுதி வந்துட்டு அதுக்குள்ளே எதுவுமே போகக்கூடாது. அதாவது மெயின் திங், அது மேலே தண்ணி படக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்னுடைய கட்டவிரல் மேலே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு செகண்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளையாக ஒரு பார்ட்டிக்கிள் தெரியுதுங்களா? இந்த பார்ட்டிக்கிள் தான் வந்து பாலன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் இதே மாதிரி நம்ம அதை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் பாலன்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் வந்த பாலனை நம்ம இதுக்குள்ளே வச்சு தேய்ச்சிடலாம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வச்சு நான் தேய்க்கிறேன். இது கொஞ்சம் ஃபோனில் வந்து அவ்வளோ கரெக்டாக அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக அது வந்து தெரிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், அதை வந்து உள்ளே அந்த பின்னாடி இந்த ஸ்டிக்மான்ற பகுதி பின்னாடி வைக்கிறோம். நான் மேலே வச்சுருவேன். அதாவது இதை பிரித்தோடனே நம்மளுக்கு அடுத்தாப்புலேயே வந்து ஸ்டிக்மா இருக்கும். அந்த இடத்துல வச்சு நம்ம தேய்ச்சிட்டா போதும். இப்போ இந்த பாலனை எடுத்து நான் இதுக்குள்ளே தேய்க்கிறேன். நான் கட்டவிரல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, முதல் செடியோட பாலனை, அதை வந்து இதுக்குள்ளே நான் வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிக்மாவை வந்து என்னால் இந்த இடம், இந்த நூலெல்லாம் பிரித்து ஒன்று ஒரு இடம் உங்களுக்கு ஹெட்டு மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அப்படியே இதை ஜஸ்ட்டு வச்சு தேய்ச்சி விட்டால் போதும். இதில் இன்னும் கூட கொஞ்சம் பாலன் இருக்குது. அதையும் எடுத்து இதில் நான் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இது இதோடைய பாலன் பார்த்துக்கோங்க. காற்று வருதுன்ட்டு நான் கொஞ்சம் கையாண்டு வச்சுருக்கிறேன், இல்லைன்னா காற்றுக்கு பறந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது தெரியுதுங்களா? இது வந்து இந்த செடியோட பாலனு. இதை தூக்கி அதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் வருதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் வைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காட்டலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போ வந்து இதில் நான் நல்லா வச்சு தேய்ச்சிட்டேன். இதில் இதை எடுத்ததை நல்லா தேய்ச்சாச்சு. ஸோ இதை வந்து இப்போ கவர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இதை எப்படி பிரிச்சுருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதே டைரெக்ஷனில் அந்த எல்லா பெட்டல்ஸையும் சேர்த்துட்டு பின்னாடியிலேருந்து சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு ஒரு செலோ டேப் எடுத்து நான் சுற்றி விட போகிறேன். இது மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க, நார்மல் செலோ டேப் எடுத்துக்கோங்க. இந்த செலோ டேப்பை கட் பண்ணிவிட்டு நான் இதில் சுற்றி விட போகிறேன். சுற்றி விட்ட உடனே கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக சுற்றுங்க. கொஞ்சம் சுற்றப்படுறது வந்து கொஞ்சம் சுற்றும்போது கரெக்டாக வராது. அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் சுற்றி விட்டால் போதும். அந்த மாதிரி நீங்கள் 2 அடினியம்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக பாலினேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்தான் பண்ணுறது. ஆனால் 2-3 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த செடிக்கு 2-3 நாளைக்கு இந்த ப்ராசஸ் பண்ணணுன்னு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. 2வது ஷேட் பகுதியில் வைக்கணும். 3வது வந்து டேப்பால் சுற்றி வச்சா தான் அதுக்குள்ளே வந்து எந்த விதமான ஒரு தண்ணியோ இல்லை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த ப்ராசஸ்க்கு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதோடைய ரிசல்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாய்.